Hi friends, welcome to Annams recipes. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம நெல்லிக்காய், செம்பருத்தி, கருவேப்பிலை, மருதாணி இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ஹேர் ஆயிலுக்கு நான் 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கைப்பிடி மருதாணி எடுத்திருக்கேன். 10 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நைட் ஃபுல்லும் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா ஊறி நல்லா அரைப்படும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நெல்லிக்காயை இந்த மாதிரி கொட்டை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். செம்பருத்தி பூ எல்லாம் நீங்கள் லேசான காஞ்ச செம்பருத்தி இருந்தாலும் போட்டுக்கலாம். நெல்லிக்காயும் போட்டுக்கணும். அப்புறம் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றிட்டோன்னா அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ மிக்சியை மூடி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. அந்த மருதாணி இருக்கிறதுனால சிவப்பு கலராக இருக்குது பாருங்கள். இதை அடி கனமான பாத்திரத்தில் இந்த அரைச்ச விழுதெல்லாம் போட்டுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இதில் அந்த 1/2 லிட்ரு எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த விடுதோட எண்ணெய் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சணும். பாருங்கள் இப்போ பச்சை கலராக இருக்குது. அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா அப்படி எண்ணெய் பொங்கி வெளியில் ஊற்றிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது வேலை செய்யறச்ச பக்கத்து அடுப்பில் இதை வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக காய்ச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்கள் இப்போ நல்லா மளமளன்னு கொதிக்குது. ஃபஸ்ட்டு பச்சை கலராக போட்டோம். இப்போ அந்த கலர் கூட பாருங்கள் கொஞ்சம் மாறிடுச்சு. அப்படியே ப்ரௌன் கலராக வருது. நல்லா கொஞ்சம் நடுவில் கிளறி கொடுக்கணும். இல்லாட்டா அந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே அடியில் போய் ஒட்டிட்டு கருகிட்டு வேகாது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நுரையாக வருது பாருங்கள். நுரையாக வந்துருச்சுனாலே கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சு எண்ணெய். அப்படியே மேலே பாருங்கள் நல்லா நுரைச்சிட்டு வருது. எப்படி செக் பண்ணணுன்னா, கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஊற்றினோன்னா அது படப்படான்னு வெடிக்கும். வெடிச்சதுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல சத்தம்லாம் அடங்கி அப்படியே சும்மா இருக்கிறச்ச நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பாருங்கள் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றுறதுக்கு நல்லா ஒரு பாட்டில் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். தண்ணி இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி ஸ்டோர் பண்ணுறச்ச எண்ணெய் கெட்டு போயிடும். அதனால முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாட்டிலை. இப்போ எண்ணெயை காய்ச்சியாச்சு. நல்லா ஆற விட்டுறணும். சூடோடு ஊற்றினோன்னா பாட்டில் வெடிச்சு போயிடும். அதனால எண்ணெயை அப்படியே இறக்கி ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பிறகு தான் வடிகட்டணும். நீங்கள் வடிகட்டியில் வேணாலும் வடிகட்டிக்கலாம், இல்லை துணியில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. வடிகட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. அந்த மருதாணி கருவேப்பிலை எல்லாம் போட்டதுனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நீங்கள் பிங்க் கலர் அந்த மாதிரி வேணும்னா வேம்பாளம் பட்டைன்னு ஒன்று இருக்குது, அது கூட போட்டு காய்ச்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கும். பாருங்கள் இப்போ ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது ஆற இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். இதோட நம்ம சும்மா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ்க்கு தலைக்கு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இது டெய்லியுமே தேய்ச்சிக்கலாம். சிலர் தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை தேய்ச்சிக்கிட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு தலை குளிக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுறவங்க தினமுமே தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் வீட்லேயே ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டோம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா
shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.